ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி திரு கண்ணன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கண்ணன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. SSLV D3 வெற்றிகரமாக விண்ணில் சீறி பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். பெரிய பெரிய ராக்கெட், பெரிய பெரிய பேலோட்ஸை சுமந்துட்டு போறது, அந்த காட்சிகளுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சிறிய அளவிலான ஒரு பேலோட சுமந்து செல்லக்கூடிய இந்த மாதிரியான திட்டங்கள், SSLV மாதிரியான திட்டங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை இந்தியாவுக்கும் நமது விண்வெளித்துறைக்கும்? பொதுவா பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல வணிக ரீதியா விண்வெளித்துறை மிகவும் பிரபலமடைந்து மிகவும் முன்னேற்றம் அடைந்து வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா சின்ன சேட்டலைட் ஏகப்பட்ட சேட்டலைட் உடனுக்குடனே லான்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவும் பயன்படும். இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிறிய விண்கோள் ஏவுதல் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். வணிக ரீதியாக பாதுகாப்பு துறை மற்ற பயன்பாடுகளுக்கும் இந்த சிறிய சேட்டலைட் ரொம்பவும் பயன்படும். அதை லான்ச் பண்றதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி SSLV போன்ற லான்ச் வெஹிக்கிள் தான் ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும். இதுல லான்ச் காஸ்ட் கம்மியா இருக்கும். அதே சமயத்துல குறுகிய காலத்துல லான்ச் பண்ண முடியும். லான்ச் கேம்பெயின் சொல்லுவாங்க, அதாவது லான்ச் ஆரம்பிக்கிறது லான்ச் பண்ற வரைக்கும் டைம் எடுக்கிறது இது ரொம்ப கம்மியா இருக்கும். அதே சமயத்துல நிறைய சிறிய சேட்டலைட் இதை முடியும். இதோடைய ஏறக்குறைய இதோடைய லிஃப்டிங் கேப்பபிலிட்டி 500 கேஜிக்கு சின்ன சேட்டலைட் நிறைய இதை அகாமடேட் பண்ணி உடனே லான்ச் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதுல இருக்கு. அதனால இது வரக்கூடிய காலங்களுக்கு இது SSLV லான்ச் வெஹிக்கிள் போன்ற சிறிய லான்ச் வெஹிக்கிள்னால இந்த வணிக ரீதியாக விண்வெளித்துறையை மிகவும் பிரபலமாக வரும் என்பது நமக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. திரு கண்ணன், இப்போ பார்த்தோம்னா இந்த SSLV தான் ஃபியூச்சர்னு நீங்க சொல்றீங்க. இங்க இந்த பக்கம் அதுக்காகவே பிரத்யேகமா நம்ம குலசேகரப்பட்டினத்துல ஒரு பெரிய ஸ்பேஸ் போர்ட் ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ வருங்காலங்களில் இந்த ஏவுகணைகள், இங்க இந்த ஏவுதளங்கள் தமிழ்நாட்டில இருந்தே முழுமையா செயல்பட வாய்ப்பு இருக்கிறதா? அது கண்டிப்பாக அதற்கான வேலைகள் தான் இப்போ நடந்துட்டு நாம் அறியறோம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஸ்ரீஹரிகோட்டாவும் குலசேகரப்பட்டினம் மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ப விண்கலங்கள் விண்ணில் செலுத்துவதற்கு இங்க லான்ச் பண்றதுக்கு தேவைப்பட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இது அவைலபிளா இருக்கும். இது நமக்கு உடனுக்குடனே தேவைப்படும். வெளிநாட்டுல இருந்து நிறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்க, சேட்டலைட் கஸ்டமர்ஸ் வர்றாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற டைம்ல தேவைப்படக்கூடிய லான்ச் இது நம்ம கொடுக்க முடியும். இதனால அவங்க வணிக ரீதியாக இது ஒரு மிகவும் ரொம்ப, அதாவது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவும் அதிகமாகும். அது இல்லாம நமக்கு இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல இருக்கு. குலசேகரப்பட்டினம் சரி, ஸ்ரீஹரிகோட்டாவும் இருக்கு. இது லான்ச் பண்றதுக்கு, சேட்டலைட் லான்ச்சுக்கு இது ரொம்பவும் முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. அதாவது எரிபொருள் செலவு, மற்ற செலவுகள் எல்லாம் ரொம்பவும் கம்மியாகும். அதனால இது ஒரு பெரிய எதிர்காலத்துல ஒரு லான்ச் வெஹிக்கிள் மற்றபடி சேட்டலைட் லான்ச்சுக்கு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா பார்க்கப்படுகிறது. நன்றி திரு கண்ணன், இணைப்பில் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.